இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. குறள் எண் 124. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வானப் பெரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்வாழ்க்கையாகிய நெறியில் சிறிது கூட தவறாமல் நின்று அடங்கினவனது உயர்ச்சி மலையின் உயர்ச்சியை விட மிக பெரியது என்கிறார். என்ன அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. இல்வாழ்க்கையினுடைய நெறியினிருந்து சிறிது கூட தவறாது, நெறியின் வேறுபடாது தவறாது நின்று அடங்கியவனுடைய வாழ்க்கை மலையின் உச்சியை விட பெரியதுன்னு சொல்றாரு. மலையின் உச்சி எவ்வளோ பெரிய எவரெஸ்ட் சிகரம், அந்த சிகரத்தை விட பெரியதுன்னு சொல்றாரு. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு மனிதன் பல நிலைகளில் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறான். அப்படி வாழும்போது அவன் தன்னுடைய கடமை உணர்விலிருந்து தவறக்கூடாது. கடமை உணர்வுகளிலிருந்து தளரக்கூடாது. அத்துடன் மட்டுமின்றி கண்ணியமாகவும் வாழ வேண்டும். அப்படி அவன் கண்ணியத்துடன் வாழணும், கடமை உணர்வுடனும் வாழணும், கண்ணியத்துடனும் வாழணும், கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். இப்படி அவன் எந்த நெறியில் வாழ்ந்தாலும் அவன் நெறிகளில் இருந்து அவன் தவறக்கூடாது. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அந்தந்த நிலைக்கான நெறியில் இருந்து வேறுபடாது அடங்கி வாழ்பவன் உயர்ந்தவனாக கருதப்படுவான். அவன் வாழும் வாழ்க்கை பிறரால் பழிக்கப்படாதது, அவனுக்கும் பிறருக்கும் பயன்படுவது, உறுதியான கொள்கை பிடிப்பு உடையது, அவனை பற்றி அறிந்து பாராட்டி மகிழ்வர் மற்றவர்கள். அதாவது வேண்டுவன நிலையில் தாழாமை உடையவர்களின் உயர்வால் விளங்கும் பெருமைமிக்க வாழ்வானது மலையை போன்று பொருள்மிக்க வாழ்வாக, உறுதியாக கோட்பாடு உடைய வாழ்வாக, எல்லாரும் அறிந்து மகிழும் வாழ்வாக, நெறியில் நின்று வாழ்வாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை மலையின் உச்சியை விட பெரிது என்கிறார். என்ன அற்புதமான! அதனால தாங்க பேரறிஞர் அண்ணா கூட இப்போ இவர் சொல்றக்கூடிய ஒவ்வொரு விதத்திலையுமே பார்த்தால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனால அந்த 3 மந்திரத்தை படைத்துள்ளார். என்ன மந்திரம்? கடமை, இதில் வருது பாருங்க, கடமை. அதுக்கடுத்து என்னன்னா, நெறிகளிலிருந்து தவறாது கண்ணியம். கடமை, நெறிகளிலிருந்து தவறக்கூடாதுன்னா, அவர் இல்வாழ்க்கையினுடைய நெறிகளிலிருந்து தவறக்கூடாதுன்னா கண்ணியத்தோடு இருக்கணும். பிறர் மனை விரும்பாமை, அதுக்கு தான் கண்ணியம். கட்டுப்பாடு, தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித விதற்பாடுகள் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாது கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். அதுக்காக மண்டியிட்டு வாழ சொல்லலை. அது அவர் பேரறிஞர் அண்ணாவுக்கே பிடிக்காது. அதை போய் மண்டியிட்டு வணங்கி அதுதான் எனக்கு இது அடக்கம் உடைமைன்னு சொல்லவே இல்லைங்க. பேரறிஞர் அண்ணாவினுடைய உண்மையிலே எனக்கு பிடித்த ஒரே ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா தாங்க. அவர் எந்த நேரம் பார்த்தாலும் கன்னிமாரான் ஊடகத்திலே இருப்பார், இல்லை என்றால் தன்னுடைய வீட்டிலே இருப்பார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதருங்க. அதனால தானங்க முதலில் அவர் நம்முடைய மண்ணை விட்டு மறைந்த போது அப்பா எத்தனை கூட்டங்கள், எவ்வளவு பெருமக்கள், மறக்க முடியாதில்ல. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குறை எல்லாரும் 1330 குறள்களையும் அவர் படித்திருக்கிறாருங்க. அவரை மறக்கவே முடியாதுங்க. அப்படியாப்பட்ட மனிதனுங்க அவர். அதனால் பாருங்கள், இப்போ இந்த குறள் இந்த அடக்கமுடைமையிலே அவருடைய என்ன சொல்கிறாருன்னு தெரிய வருது பாருங்க. அதான்
அதான் அவருடைய கொள்கை. அவர் என்ன சொல்கிறாரு, பிறர் மனையை நோக்காதுன்னு அவரும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, தன் வீட்டு மல்லிகைக்கு மட்டும் தன் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும் மனம் உண்டு என்று சொல்லவில்லை, பிறர் தோட்டத்துக்கும் மனம் உண்டு அப்படிதான் சொல்கிறாரே ஒழிய தன் வீட்டு தோட்டத்துக்கு மட்டும் மனம் உண்டு என்று சொல்லவில்லை, பிறர் வீட்டு தோட்டத்துக்கும் மனம் உண்டு என்று தான் சொல்கிறார். அதனால் அதுக்காக நீ போய் பிறர் வீட்டு தோட்டத்தில் மலரை பறிக்க சொல்கிறாரா? அப்படி கிடையாது. அவர் எதையுமே நாசுக்காக அன்பாக அற்புதமாக பேசக்கூடிய ஒரு மனிதருங்க. அவருடைய தயவு செய்து எல்லாரும் அவருடைய புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அவர் பேசிய புத்தகங்களை மட்டும் வாங்கி படியுங்கள். அதையும் படியுங்கள், திருக்குறளை தினந்தோறும் படியுங்கள், கலைஞர் எழுதிய குறளோவியத்தையும் படிங்கள். கலைஞர் எழுதிய குறளோவியம் படித்தீங்கன்னா 5 வயது முதல் 5வது வயது படிக்க வரை உள்ள மாணவர்களுக்கு மிக மிக எளிதாக புரியும். அதனால் சொன்னேன், நம்முடைய மறைந்த கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கும் அவரும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா எல்லாருமே அந்த பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க தானே, அதனால் தெரியும். இப்போ நான் பாருங்க, ஏங்க நான் முதல்ல பணியிலிருந்து ஓய்வு பெற்றவன் முதலில் படித்த நூல் திருக்குறள் தாங்க. அதுக்கடுத்தாங்க பெரிய புராணம் படிக்க ஆரம்பித்தேன். பெரிய புராணம் படித்து முடிச்சோன்னே இனிமேல் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோ போதும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை படித்தேன். இப்படி தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை வாசித்ததனால் எனக்கு புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணமே ஏற்பட்டது. அதனால்தான் புத்தகம் எழுதினேன். இப்போவும் எழுதி கொண்டே இருக்கிறேன். 8 புத்தகம் எழுதிவிட்டேன். 9வது புத்தகம் 70 பக்கம் வந்துவிட்டது. இன்னும் எழுதி கொண்டே இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் எழுதி கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.